அப்புறம் ஒரு ஃபினிஷர் முடிச்சாங்க பாருங்கப்பா. வேற லெவல்ன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா, ஃபினிஷர கேவலமா முடிச்சிருந்தாங்க. ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் நடிச்ச குபேர படத்தோட கதை என்ன? இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க? அதுவும் எப்படி நடிச்சிருந்தாங்க? இந்த படம் நல்லா இருந்துச்சா? நல்லா இல்லையா? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இந்த படத்த பத்தி என்னுடைய கருத்து முதல்ல பார்ப்போம். அதாவது இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப நல்லா இல்லன்னு சொல்ல மாட்டேன். அதாவது சென்டர் பகுதின்னு சொல்லுவோம்ல. ஒரு நல்லாவும் இருக்கும், நல்லாவும் இல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாரி தான் இந்த படமும் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து பாதி வரைக்குமே இன்ட்ரெஸ்ட்டா எடுத்திருந்தாங்க. பக்காவா எடுத்திருந்தாங்க. வேற லெவல்ன்னு குறையே சொல்ல மாட்டேன். அடுத்தது அந்த பாதிக்கு மேல அதாவது நாகார்ஜுனா இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல இந்த படம் கேவலமா இருந்து நல்லா இல்ல. இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படத்துக்கு நீங்க எவ்ளோ பெர்சன்டேஜ் குடுப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 10க்கு 6லருந்து 7 அவ்வளோதான் குடுப்பேன். ரொம்ப குடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கதை ஒர்த்து தான். ஆனா ஃபினிஷர் சரியில்ல. படம் ஓரளவுக்கு பெட்டரா இருந்துச்சு. சரி, இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க? அவங்க எப்படி நடிச்சிருந்தாங்க? அவங்களுக்கு என்னென்ன ரோல் குடுத்திருந்தா, அதுல அவங்க ஓவர் ஆக்டிங் பண்ணியிருந்தாங்களா? இதெல்லாம் பார்ப்போம். ஆ முதல்ல அந்த படத்துல மெயின் கேரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ். தனுஷ் அவர்கள் எப்படி நடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல முழுக்க முழுக்க பிச்சைக்காரன் வேடத்துல தான் நடிச்சாங்க. இதுலயுமே இந்த படத்துல மொத்தமே 3 காஸ்டியூம் தான் அவங்களுக்கு. என்ன காஸ்டியூம்னா, ஸ்டார்ட்டிங் பிச்சைக்காரன் வேஷம். 2வது கோட் ஷூட், அதாவது பணக்காரன் வேஷம் போட்டிருந்தாங்க. அந்த கோட் ஷூட். 3வது ராஷ்மிகா மந்தனா குடுத்தாங்க ஒரு ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. மொத்தமே அவங்களுக்கு 3 ட்ரெஸ் தான். ஆனா, ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட்டா சூப்பரா பக்காவா பண்ணாப்புல. அப்படி இருந்துச்சு. பார்க்கறதுக்கே தனுஷா இப்படி நடிச்சிருந்தாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா, நான் அந்த படத்த பார்க்கும்போது, பிச்சைக்காரன் வேடத்துல பக்காவா, அதாவது மேக்கப்பா சரி, அவங்க பாஸ அந்த பிச்சைக்காரன் வேடத்துல எப்படிலாம் பேசுவாங்க, எப்படியெல்லாம் பிச்சை எடுப்பாங்க, எப்படியெல்லாம் நடிக்கணும். அதாவது எதுவுமே தெரியாதுல்ல அந்த பிச்சைக்காரங்களுக்கு. ஆ அதுவுமே எதுவுமே தெரியாத மாதிரி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. தனுஷ பத்தி சொல்லலான்ட்டா வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. பட் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபைட் சீன்ஸ் தனுஷுக்கு கிடையாது இந்த படத்துல. அதே மாதிரி ஒரு சில பாட்டு மட்டும் தான் அதுல இருந்துச்சு. ரொம்ப ஒண்ணும் குத்து சாங்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. சாவாட்டம் மட்டும் இருந்துச்சு. அது லவ் சீன்ஸும் இந்த படத்துல கிடையாது. ஓகே தான் தனுஷோட நடிப்பு. அடுத்ததாட்டு யாரோட நடிப்பு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்மிகா மந்தனா. ராஷ்மிகா மந்தனா சொல்லவே வேண்டாம். ராஷ்மிகா மந்தனா எந்த படத்துல கால வச்சாலுமே மாஸா அவங்க குடுக்கப்பட்ட ரோல் பக்காவா இருந்துச்சுன்னா, அது வேற லெவல்ல நடிச்சுட்டு போயிருவாங்க. பட் இந்த படத்துலயுமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. வேற லெவல்ல நடிச்சிருந்தாங்க. அ எந்த ஸ்டைல்ல வந்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமிய பெண்ணாட்ட, அதாவது பட்டிக்காட்டு பொண்ணுங்க சுடிதார் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஃபுல்லா சுடிதார் தான் வந்தாங்க. கிளாமராட்டு வரல. அதுவுமே தனுஷோட ஃப்ரெண்டாவும் வரல. ஏதோ ஒரு மாதிரி தான் வந்திருந்தாங்க. லவ்வராவும் வரல. பட் அதுல ராஷிங்கா வந்த சீன்ஸ் வேற லெவல்ல சூப்பரா குடுத்திருந்து, ஆம் அவங்க வேற லெவல்ல சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும் இந்த படத்துல. அடுத்ததாட்டு நாகார்ஜுனா. நாகார்ஜுனாவுடைய ரோல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல சூப்பரா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா ஏற்கனவே ஒரு பெரிய நடிகர். அவர் எந்த படத்துல நடிச்சாலுமே சூப்பரா நடிப்பாரு. அதே மாரி இந்த படத்துல ஸ்டார்ட்டிங்ல இருந்து பாதி வரைக்குமே அவர் நடிச்சது வரைக்குமே வேற லெவல்ல இருந்துச்சு. படமும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த படத்துல ஒரு சிபிஐயா இருந்தாரு. உள்ள போயிட்டாரு. அதுக்கப்புறம் வில்லன் காப்பாத்தி கூட்டிட்டு வர்றது மாதிரி, அதுக்கப்புறம் வில்லனுக்கு வேலை பார்க்குறது மாதிரி நடிச்சிருக்காரு. ஆனா, அவருடைய குடுக்கப்பட்ட ரோல் வேற லெவல்ல இருந்துச்சு. இறக்கமும் பார்த்தாரு இந்த படத்துல. சூப்பரா சொல்லவே வேண்டாம். அடுத்ததாட்டு வில்லன் கேரக்டர்ல யார் நடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம் சக். ஆ அவர் தான் நடிச்சாரு. மொத்தத்திலே வில்லனால் எந்த படத்துலயுமா இருக்கட்டுமே, வில்லன்னாலே ஒரு மாஸா தான் நடிப்பாரு. சூப்பரா நடிப்பாரு. ஃபைட்லலாம் சொல்லவே வேண்டாம். வச்சு பிச்சு மேய்ஞ்சிருவாரு. அப்படிதான் இருக்கும். ஆ ஆனா இந்த படத்துலயுமே எந்த படத்துலயுமே வில்லன் ஜெயிக்க மாட்டான். ஆனா சாவு பயங்கரமா இருக்கும். பட் ஆனா இந்த படத்துல எப்படி இருந்துச்சு தெரியுமா?
சொல்லவே வேண்டாங்க. கேவலமா இருந்துச்சு வில்லன் கேரக்டர். எப்படின்னா, வில்லன் வந்து எல்லாமே ஸ்கெட்ச் போட்டாரு. ஸ்டார்ட்டிங்ல இருந்து பாதி வரைக்குமே நல்லா தான் இருந்துச்சு. பட் வில்லன தனுஷ் பிச்சை எடுக்க சொன்னாரு. அதே மாதிரி வில்லன் பிச்சை எடுக்குறாரு. ஒரு கோடீஸ்வரனா இருந்துச்சுன்னா பிச்சை எடுப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. பட் அவரு வந்து எடுத்தாரு. ஏன்னா, இது ஓவர் ஆக்ட் பண்ண மாரி இருந்துச்சு. பட் திருந்துனாரா? திருந்தல. என்ன பண்றாருன்னா, தனுஷ கொல்லணும்னு சொல்லிட்டு தேடுறாரு. உயிரோட வேணும். அவன்ட்டருந்து பணத்த எடுக்கணும்னு தேடுறாரு. தேடும்போது தனுஷுக்கும் அவருக்கும் சண்டை வருது. அப்போ வில்லனா இருந்து என்ன பண்ணணும்? வேற லெவல்ல அடிச்சு தனுஷ கொன்றுக்கலாம். இல்லன்னா ஏதாவது பண்ணியிருக்கலாம். சப்பையா இறந்து போனாருங்க. வில்லனா இருந்து மாஸா தான் இறப்பாரு. ஆனா, இந்த படத்துல சப்பையா இறந்தாரு. அத பார்க்கும்போது வில்லனு வந்து ஓவர் ஆக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப ஒண்ணும் பெட்டராலாம் இல்ல. ஆனா, வில்லன் கெட்டப்க்கு வந்து சூட் ஆகல. அதுதான் சொல்வேன். சரி, இனி அடுத்ததாட்டு இந்த படத்தோட கதை என்ன? உங்களுக்கு சிம்பிளா புரியும்படி சொல்றேன். அதாவது இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, மொத்த இந்தியா இருக்குல்ல. இந்தியாலயே நம்ம இந்தியால மட்டும் தான் ஒரு கடல்ல வந்து எண்ணெய் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இத வந்து கவர்மெண்ட்ல சொல்லணும் அப்படி சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ இந்த வில்லன் இருக்கார்ல, வில்லன் என்னன்னா கவர்மெண்ட்ட சொன்னா ஃபுல்லா இனி இது கவர்மெண்ட்டுக்கு போயிரும். அதாவது இந்தியாவுக்கு வர எண்ணெய் எல்லாமே வந்து குறைஞ்சிரும். ரேட்டு கம்மியா வரும். இந்த கமிஷன் எடுக்க முடியாது. இதுலருந்து தான் அந்த கதைய வந்து தொடங்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வில்லனுக்கு முக்கியமா எண்ணெய் வந்து அவங்கள்ட்ட அந்த வில்லன்ட்ட இருந்து தான் மத்த நாட்டுக்கு வந்து சப்ளை ஆகணும். ஏன்னா, அப்பதான் அந்த வில்லன் வந்து கோடி கோடியா சம்பாதிக்கலாம். அதுதான் கான்செப்ட். வில்லன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எல்லாத்தையுமே கைக்குள்ள போடுறதுக்காக கமிஷன் குடுக்குறாங்க. அதாவது ப்ராஜெக்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,00,000 கோடி. அத தான் எப்படி பிரிச்சு குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கான்செப்ட். முதல்ல 50,000 கோடிய வந்து குடுக்குறாங்க. ஒயிட் மணியா குடுத்துருக்காங்க. அடுத்ததாட்டு இன்னும் ஒரு 50,000 கோடி குடுக்கணும். அது பிளாக் மணியா குடுக்கணும். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு தான் பண்றாங்க. அதுல தான் அந்த ப்ராஜெக்ட்ட நாகார்ஜுனாவ குடுத்து கூப்பிடுறாங்க. நாகார்ஜுனா வந்து அதுலருந்து 4 பிச்சைக்காரங்கள எடுக்குறாங்க. அந்த பிச்சைக்காரன வச்சு இது எல்லாமே குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கோட தான் இந்த படத்தோட கதை நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பிச்சைக்காரங்கள தேர்ந்தெடுக்காங்க. 4 பிச்சைக்காரங்களையும் தேர்ந்தெடுத்து, ஒவ்வொரு பிச்சைக்காரனுக்கும் பேர்ல வந்து ஆதார் கார்டு எல்லாமே ஓப்பன் பண்ணி, பேங்க் டீட்டெயில்லாம் ஓப்பன் பண்ணி, அவங்களுக்கே தெரியாம ஒரு ரூ. 1000,00,00,000 அவங்களுக்கு போடுறது மாதிரி. இப்படி போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த கொன்றுவாங்க. பிச்சைக்காரன கொன்றுவாங்க. ஏன்னா, அங்க டிரான்சாக்ஷன் ஆயிரும். அந்த மாதிரி. அதுலயுமே தனுஷும் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் பொழைச்சுப்பா. அந்த பொண்ணு கன்சீவா இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாகார்ஜுனா வந்து அவங்க ஒளிச்சு வச்சுருவாங்க. ஒரு ஹாஸ்டல்ல விட்டுருவாங்க. அந்த மாரி தான் இந்த கதைய வந்து கொண்டுட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தனுஷ் வந்து ராஷ்மியா மந்தனாவ எப்படி மீட் பண்ணாரு? எப்படி இந்த பணத்த குடுக்குறதுக்கு தப்பிக்கிறாரு? இவங்க எப்படிலாம் அட்டாக் பண்ண வராங்க? இப்படிதான் இந்த படத்தோட கதை அமைஞ்சிருந்துச்சு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல உங்களுக்கு ஓப்பனா சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து பாதி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டா போச்சு. ஏன்னா, நாகார்ஜுனா வந்து ஒரு பெரிய நடிகர்னால வேற லெவல்ல அந்த படத்த வந்து ஆக்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி அந்த படத்துல பாதில அவரு இறந்துருவாரு. அதுக்கப்புறம் நாகார்ஜுனா இறந்ததுக்கு அப்புறம் இந்த படத்த வந்து பார்க்கறதுக்கும் சுத்தமா எடுபடல. ஏன்னா, தனுஷோட ஓவர் ஆக்டிங்கா இருந்துச்சு. நல்லாவும் இல்ல. வேற லெவல்ல கேவலமா இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஃபினிஷர் முடிச்சாங்க பாருங்கப்பா. வேற லெவல்ன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா, ஃபினிஷர கேவலமா முடிச்சிருந்தாங்க. அதாவது எந்த படமா இருந்தாலும் வில்லன் தோப்பான், ஹீரோ ஜெயிப்பான். அதே மாரி தான் இந்த படத்துலயுமே வந்து வில்லன் தோத்தா, ஹீரோவும் ஜெயிச்சான். இல்ல நான் தப்பே இல்லன்னு சொல்ல மாட்டேன். கரெக்ட்டா தான் பண்ணாங்க. பட் வில்லன சீப்பா கொன்னாங்க. அத பார்க்க தான் என்னால தாங்க முடியல. பட் இந்த படம் வந்து 10க்கு 7% நம்ம வந்து மார்க் குடுக்கணும்னா குடுக்கலாம். சரி, இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த யாரெல்லாம் பார்த்தீங்க? இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து? அந்த படத்துல என்ன ரோல் உங்களுக்கு பிடிச்சிருந்து? அத கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. பட் இந்த படத்த நான் பார்த்தேன். எனக்கு பிடிச்ச மா மார்க்கு, பெர்சன்டேஜ் என்ன ரோல் பிடிச்சிருந்து எல்லாமே உங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஆ இந்த படத்த வந்து சொல்லதுக்கு என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் வேற லெவல்ல பிச்சைக்காரன் வேடத்துல நடிச்சது வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸ்டார்ட்டிங்ல இருந்து கடைசி வரைக்குமே பிச்சைக்காரன் எந்த மாதிரி படிப்பறிவு இல்லாதது மாதிரியே எப்படிலாம் பண்ணுவாங்களோ, எல்லா சீன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த படத்துக்கு. நான் குறையே சொல்ல மாட்டேன்.
வெயில்ல இருந்து நடிச்சிருக்காங்க. வேற லெவல்ல சூப்பரா பண்ணியிருந்தாரு. அடுத்தது நாகார்ஜுனா ஒரு சிபிஐ ஆஃபீசர் மாதிரியே பெர்ஃபெக்ட்டா நடிச்சிருந்தாரு. அதுவுமே நான் குறை சொல்ல மாட்டேன். சரி, இந்த படம் சூப்பரா இருந்துச்சு. இப்ப இந்த படத்த கண்டிப்பா அ யாருனாலும் பார்க்கலாம். ஜாலியான ஒரு படம் தான். அடுத்ததாட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல பாக்யராஜ் நடிச்சிருந்தாரு. அவரு என்ன ரோல்ல வந்தாரு? எந்தெந்த சீன்ஸ்ல வந்தாரு? நீங்க நோட் பண்ணீங்களா? நீங்க நோட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. மத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. பட் உங்களுக்கு தெரியல அப்படின்னுச்சுன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. "தெரியல எனக்கு. நீங்க சொல்லுங்க" அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் உங்களுக்கு கமெண்ட் பண்றேன். அதுல பாக்யராஜ் வந்திருந்தாரு. அவருடைய கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. செம்மையா பண்ணியிருந்தாரு. வேற லெவல். இதுல முக்கியமா ஒரு விஷயம் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டிலுமே அந்த குபேரா அப்படின்னு அறிவிச்சிருக்காங்கல்ல. அறிவிச்சதுமே தனுஷ் பணக்காரன் ஆகுறதுனால தான் அத அறிவிச்சிருக்காங்க. பணம்னாலே குபேரன் தானே. அதே மாதிரி டைட்டிலுமே வேற லெவல்ல ஷூட் ஆகுற மாரி எடுத்திருக்காங்க. இதுவுமே சூப்பர் தான் சொல்லியே ஆகணும். இந்த படத்த யாரெல்லாம் பார்த்துட்டீங்க? இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. பார்க்கலன்னா கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதுன்னா, லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.